சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கர்நாடகாவிலிருந்து கண்டெய்னர் லாரியின் மூலமாக மூட்டை மூட்டையாக கொண்டுவரப்பட்ட 10 டன் எடையிலான 200 மூட்டை குட்கா போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து லாரியின் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். கூடுதல் விவரம். வணக்கம் கௌதமி. சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியில இன்று காலை வாகன சோதனையின் போது கண்டெய்னர் லாரியில சுமார் 200 மூட்டைகள் அளவிலான 10 டன் அளவில் கொண்டு வரப்பட்டிருந்த கடத்தி வரப்பட்ட குட்கா மூட்டையில போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த வாகனத்தை இயக்கி வந்த திருப்பத்தூரை சேர்ந்த கண்டெய்னர் ஓட்டுநர் விக்னேஷ் என்று கைது செய்து மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களையும் தேடி வருகின்றனர். சென்னை பெங்களூரிலிருந்து தேசிய நெடுஞ்சாலையில பெங்களூரு கர்நாடக மாநிலத்திலிருந்து கண்டெய்னர் லாரி மூலமாக இந்த மூட்டையாக இந்த குட்காவை கொண்டு வந்த நபர் ஒருவர் கண்டெய்னர் லாரியில் கொண்டு வந்துள்ள வழக்கமான இந்த பகுதியில வாகன சோதனை போலீசார் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இந்த வாகனமானது வந்துள்ளது. இதனை வழிமறித்த போலீசார் ஓட்டுநர் விக்னேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். மேலும் இதன் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை சோதனையிட்டுள்ளனர். இதில் மூட்டையில் குட்கா இருந்தது தெரிய வந்தது. இதனை அழைத்து வாகனத்தை பறிமுதல் செய்து இந்த வாகனத்தை எடுத்து வந்த ஓட்டுநர் விக்னேஷையும் கைது செய்தனர். மேலும் இதில் இந்த போலீசாரின் விசாரணையில இந்த பூந்தமல்லி பகுதியில வைத்து சிறு வாகனங்கள் மூலமாக சென்னையின் புறநகர பகுதிகளுக்கு இந்த குட்காக்களை அனுப்பி வந்ததும் இவர்கள் விற்பனை செய்து வந்ததும் விசாரணை தெரிய வந்தது. மேலும் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களையும் தற்போது போலீசார் கைது செய்ய விரைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.